காலையிலே எங்கே போகிறோம்னா பள்ளப்பாளையம், அங்கே தான் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே போயிட்டு சென்ட்ரிங் சாமான் எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கிட்டு அங்கேருந்து அப்புறம் ஆற்றுப்பாலம் காலங்காலத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஆனால் காலங்காலத்தில் சொல்ல முடியாது, 10 ஆயிடுச்சு. நான் எழுந்திரிச்சு 8 மணிக்கு, குளிக்க போனது ஒரு 9 மணிக்கு அப்படின்னு எனக்கு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. சரி அதாங்க, ஏன் லோடு அவ்வளோ நேரத்துக்கு தான் இருக்குது, இருக்கிற டைமுக்கு தானே போக முடியும். அதுக்கு நான் நேரத்தில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன், நேற்று நைட்டு அது இல்லாமல் போயிட்டு வந்து தூங்கி ஒரு 3 மணி பக்கம் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு ஒரு லோடு போயிருந்தேன், அது போயிட்டு வரது ஒரு 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து ஆயிடுச்சு டைம். வேறு போய் பாருங்கள், ஆங்கில வேறு கழட்டி மாட்டணும், அது ஒரு அளவுக்கு. சரி சீட் போட்டுக்கிட்டு சொல்ல வேண்டியதுதான். நம்ம லோக்கலாகவே இருந்தாலும் சீட் பெல்ட் இல்லாமல் ஓட்டக்கூடாது. சரிங்க, நம்ம கிளம்புவோம். அதுதாங்க எஸ்ஆர்வி வந்துட்டேன். எஸ்ஆர்விலேருந்து பள்ளப்பாளையம் போய் ஒரு 4 பழகு 5 பழகு எடுத்தாச்சு. அப்புறம் எஸ்ஆர்வி இங்கேருந்து இங்கே இருக்கிற மொத்தத்தையும் அள்ளிட்டு இங்கே போகணும், பார்த்து போகணும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குங்க? சீட்டு மட்டுமா? பழகலாம் இல்லையா? பழகலாம், அங்கே அடிக்க ஒதுக்கி வச்சுட்டு போகணும். திரும்ப அடிக்கணுமா? வெளியே இந்த செவரு போட்டுல கைவிட்டு செவரு பண்ணிங்க. பள்ளப்பாளையம் இது ஆத்துப்பாலம் அங்கே வந்தாச்சு. ஏற்றிட்டு இருக்கிறாங்களா, மொத்தமாக ஏற்றிட்டு எங்கே போகிறோம்னா கிருஷ்ணாபுரம் எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டு ஐடி இல்லை இன்னைக்கு லோடு இல்லைன்ட்டாங்க, மண்டியை தான் வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கிறதா தான் கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி வெயிட் பண்ண வேண்டிய லோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரே ஒரு லோடு தான் நினைக்கிறேன். சரி போயிட்டு ஸ்டாண்டில் தான் போயிட்டு வெயிட் பண்ணுவேன். மொத்தம் இதை எடுத்து போய் இறக்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது லோடு இன்றைக்கி அமைதானு. அமைஞ்சிச்சுன்னா ஓட்ட வேண்டியது தான். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் நீ ஃபுல் டே உட்காந்து ஓட்ட வேண்டியது தான். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சு. ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அந்த பார்க்கவே இல்லை. பேக்கரிக்கு போயிருந்து அமௌண்ட் பே பண்ணேன்னு பார்த்தா ஒன்றும் அதிகமாக 50 ரூபா தான். நானும் 2 டைம் சரி அவங்கள்ட்ட சர்வே ரிசீவ் நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தெரியுது எனக்கு கார்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. நான் வந்து அம்மாவுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், என் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறதில்ல, அம்மாவுக்கு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். என் அக்கௌண்ட் வேணால் கொஞ்சம் லோன் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் மைனஸில் இருக்குது. அதனால் போட்ட அமௌண்ட்டு இதாகிடும்னு அம்மா அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கடைசியாக பார்த்தா அம்மா அக்கௌண்ட்டு முடிஞ்சு கார்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. என்ன அமௌண்ட்டு ஒரு 500 ரூபா டீசலுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து ஒரு 1000 ரூபா வச்சுருந்தேன். செத்துலாம் போல இருக்குடா. அப்புறம் கிளம்பி தான் டீசல் போட வேண்டிய நிலமை ஆயிடுச்சு. சரிங்க, சரி பார்க்கலாம். அதுக்கிட்டே கார்டு எக்ஸ்பைரி மண்டியாக தான் போயிட்டு அப்ளை